Hi, welcome to our channel விஜா ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர்ணமாலா எப்படி வந்துட்டு ஹிந்தியில் எழுத போகிறோம். அதாவது ஹிந்தியோட ஆல்ஃபபெட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த லைன் தெரியும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த லைன் யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இதில் தான் எழுதுவோம். அந்த லைனை ஒட்டி தான் வந்துட்டு எழுத ஆரம்பிக்கணும், கீழே எழுதக்கூடாது. யூஸ்வலாக நம்ம இப்போ இங்கிலீஷ்லலாம் எழுதும்போது கீழே இருந்து தான் டச் பண்ணி எழுதுவோம். ஆனால் ஹிந்தியில் மேலே டச் பண்ணி தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இப்போ ஆ ஆ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆ ஃபஸ்ட்டு ஒரு 3 போட்டுக்கணும். நடுவில் ஒரு லைனு, ஒரே ஒரு கோடு போட்டால் ஆ, 2 கோடு போட்டால் ஆ. அடுத்தது இ. இ எழுதுகிறப்போ ஒரு சின்ன லைன், ஒரு எஸ்ஸு கீழே சுழிச்சு விடணும். இ. இது இ எழுதுகிறப்ப சேம் எழுதிட்டு மேலே இப்படி சுழிக்கணும். ஈ. அடுத்தது ஊ. ஊ எப்படி எழுதணும்னா 3 மாதிரியே தான், வெறுமனே 3 எழுதிட்டு இதுக்கு மேலே ஒரு லைன், இது ஊ. அடுத்தது ஊ எழுதிட்டு இங்கேருந்து ஒரு குட்டியாக வெளியில் கிட்டத்தட்ட ஒரு வால் மாதிரி நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா ஊ அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இப்போ என்னென்ன எழுதியிருக்கோம்? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. அடுத்தது குரு. இது எப்படி எழுதணும்னா ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டுடணும். தென் இப்படி ஒரு கொக்கி மாதிரி போட்டுடணும். இதுதான் குரு. அடுத்தது ஏ. ஏ. அடுத்தது ஐ. ஐ. ஓ சிம்பிள். நம்ம இங்கே மேலே ஆ போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரே ஒரு கொம்பு போட்டுடணும். ஓ. நெக்ஸ்ட் ஔ. அவுக்கு 2 கொம்பு. ஔ. நெக்ஸ்ட் அம். மேலே ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்தது அஹ. அஹ. ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு ஈஸியாக நம்ம எழுதுறதுக்கானது. ஓகே, இப்போ நம்ம எழுதணும்ல, இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்வர். ஸ்வர் அப்படின்னா தமிழில் வந்துட்டு நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஹிந்தியில் இதுக்கு பேர் ஸ்வர். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெய் எழுத்துக்கள்னு தமிழில் படிப்போம். அது ஹிந்தியில் கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம். எழுத ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, எழுதி பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு பேர் ஹிந்தியில் என்ன அப்படின்னா வியஞ்சன். ஃபஸ்ட் இது இது பாதியாக வரும். வியஞ்சன். ஓகே, மெய் எழுத்துக்கள். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க.
கா எப்படி போடணும்னா ஒரு குச்சி மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதுலேருந்து இப்படி இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி. ஓகே, இது க. அடுத்தது ஓகே, இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி முடிக்கும். அதாவது இது கொண்டு வந்து டி மாதிரி நம்ம ஏபிசிடி க க. ஆக்சுவலாக இப்படி தான் முடிக்கணும்னு கூட இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் கூட போடலாம். இங்கே க க க. அடுத்தது க வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி ஒன்றே ஒன்று க. நெக்ஸ்ட்டு 3 அப்புறம் உல்டாவாக போடணும். உல்டானா திருப்பி போடணும்னு அர்த்தம். இது க. அடுத்தது ஞ. எஸ் மாதிரி போட்டு சைடில் ஒரே ஒரு புள்ளி வச்சிட்டா ஞ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ச. பாதியில் ஒரு கோடு மாதிரி மைனஸ் மாதிரி சிம்பிள் போட்டு சி மாதிரி கொண்டு வந்து மேலேருந்து கீழே இறக்கணும். ச. அடுத்தது இங்கே நம்ம 3 போட்டோம்ல, இதே மாதிரி போட்டு இங்கே நம்ம இப்படி கொண்டு வந்து இப்படி போய் முடிக்கணும். ச. அடுத்தது இது ச, இது ச. ஹே சவுண்டில் முடிக்கணும். அடுத்தது ஜ. இப்படி எழுதணும். ஜ ஜ. அடுத்தது நம்ம அ ஆ இ எழுதணும்ல, அந்த இ போட்டுட்டு இப்படி ஒரு லைன் இதுலேருந்து போட்டு இப்படி போட்டு எழுதுனா இதுக்கு பேர் ஜ ஜ. அடுத்தது சியை திருப்பி உல்டாவாக போட்டு இப்படி போட்டால் ஞ ஞ. க க க க ந. ஓகே. அடுத்தது இது ட ட. அடுத்து முழுசாக போட்டுடணும். ட ட. இது எஸ் ட. இப்படி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிடணும். கீழே இங்கெல்லாம் இறக்கக்கூடாது. இது ட, இது ந. ஓகே. ட ட ட ட ந. ஓகே. இப்போ அடுத்தது த. இன்னொன்று இப்படி சுழிச்சு இந்த வ போடுற மாதிரி கொண்டு வந்து மேலே இறக்கி கீழே இறக்கணும். இது த. கிட்டத்தட்ட குண்டு ல மாதிரி இருக்கும். த. அடுத்தது இது இப்படி எழுதி இதுவும் சேமாக இருக்கா, ஆனால் இதில் கீழே இப்படி இறக்கிடணும். இது த த த த. அடுத்தது இந்த 3 நம்ம போடும்போது சுழிச்சு எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி இருக்கணும். த. அடுத்தது நக்கு இப்படி சுழிச்சு இப்படி நடுவில் நிப்பாட்டி அதுக்கு ஒரு 1 ந ந. த த த த ந. அடுத்தது ப ப ப ஃப. அடுத்தது ய. இப்படி நம்ம இங்கே மேலே த எழுதினோமா, இதுக்கு சுழிச்சு எழுதிடணும். இங்கே சுழிக்காமல் எழுதணும். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சாரி, தப்பாக எழுதிட்டேன். ப ஃப ப ப ப. அடுத்தது இது ஆ போடுற மாதிரியே தமிழில் ப ம ம. ஓகே. நெக்ஸ்ட்டு ய ய ய ர. இது ல. நெக்ஸ்ட் கோடு போட்டுட்டு இப்படி கொண்டு வரணும். வ. வவும் பேவும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பேக் நடுவில் லைன் போட்டிருப்போம். இங்கே போட மாட்டோம்.
அதே மாதிரி யவும் இந்த தாவும் ஒரே மாதிரி இருக்கும். இதை இங்கே சுழிச்சு விட்டுருப்போம். இந்த தாக்கு இங்கே சுழிச்சு விட்டுருப்போம், இங்கே சுழிக்காமல் எழுதியிருப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த பவும் மவும் சேம் தான். இங்கே இப்படி சுழிச்சு ஆரம்பிக்கணும், இங்கே சுழிக்காமல் ஸ்ட்ரைட் லைனாக ஆரம்பிக்கணும். ஓகே, ய ர ல வ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷ 21, இது 2 1 போடுற மாதிரி போடணும். ஷ. அடுத்தது இந்த ப, இங்கே மேலே இங்கே ப எழுதியிருக்கோமா, இந்த ப மாதிரியே போட்டுட்டு நடுவில் போட்டணும். இதுக்கு பேர் ஷ. ஷ ஷ ஷ. அடுத்தது இங்கே ர இருக்குதா, இதே மாதிரி ர போடணும். நடுவில் இப்படி கோடு போட்டு இப்படி போட்டணும். இதுக்கு பேர் ச. ச ஷ ஷ ச. அடுத்தது ஹ, எஸ் மாதிரி போட்டு இப்படியும் நீங்கள் போடலாம். இல்லைன்னா இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, இப்படி போட்டுட்டு இங்கேருந்து இப்படி போடலாம். எப்படி வேணாலும் போடலாம், உங்களுக்கு எது எழுத வருதோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்ஷ. இக்ஷ, அக்ஷய் அப்படிங்கிற நேம் வருதுல்ல, அப்போ இந்த மாதிரி இக்ஷ அதை சொல்லணும். இக்ஷ. இது நம்ம க்ரூக்கு போடுவோம்ல, அ இ உ க்ரூ போடும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் த்ர. த்ர. அடுத்தது இதுக்கு பேர் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடங்கள்ல இது எழுதணும். ஸ்ர. அடுத்தது ஞ. ஓகே, ஸோ இதுதான் டோட்டலாக வந்துட்டு வியஞ்சன்ஸ். இது ஒன்ஸ் பார்க்கலாங்களா? சொல்லுங்க. க க க கன, ச ச ஜ ஜன, ட ட ட டன, த த த தன, ப ஃப ப ப ம, ய ர ல வ, ஷ ஷ ச ஹ, ஷ இக்ஷ த்ர ஷ்ரன. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி எழுதணுன்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஃபர்தராக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன மாதிரி வீடியோ தேவைப்படுதுன்ட்டு. அதை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.